யாரு நடக்கிறது சொல்லட்டும், நடக்காததை சொல்லட்டும், அல்லது அவருக்கு எதிராக சொல்லட்டும், அவருக்கு விருப்பமானதுக்கு எதிராக சொல்லட்டும், அல்லது உண்மையிலே கண் முன்னால பார்த்துட்டு எதிராக சொன்னா கூட நாங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் என்னிடம் இருக்கிறத பேசினால் அது புறம். மனிதன் தேவையில்லாம என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை பேசுறாரு, அது புறம். புறம் பேசினால் எனக்கு நன்மை வரும், என்கிட்ட இல்லாத பேசினால் அவதூறு, அதுக்கும் எனக்கு நன்மை வரப்போகுது. ரெண்டு வகையிலையும் நன்மையினுடைய வாசலை நாங்க ஏன் மூடணும்? ரெண்டு வகையிலையும் நன்மையினுடைய வாசலை நாங்க ஏன் மூடணும்? எனவே அல்லாஹ் இலவசமா தர நன்மையை நாங்க ஏன் மூடிக்கொள்ள வேண்டும்? இப்படித்தான் ஒரு முஃமின் ஒரு பக்குவமா யோசிப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏனென்றா நாங்க ஒவ்வொருத்தரா எங்களை பத்தி பேசுகிற பேச்சுக்களுக்கெல்லாம் நாங்க போய்த்து ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்லி எங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க நல்லவனா இருக்கிறது அல்லாஹ்வுக்கு நல்லவனா இருக்கணுமே தவிர நாங்க எல்லாருக்கும் அதை மக்களுக்கெல்லாம் அதை ப்ரூஃப் பண்ணி காட்டணும்ன்ற எந்த அவசியம் கிடையாது. அப்ப எனவே நாங்க விளங்கிக் கொள்ளணும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஃமினுல் கவி, முஃமின் கவியான முஃமினண்டா உள்ளத்தின் அளவில் பலமாக இருப்பான், ஈமானில் பலமாக இருப்பான், இவன் சிறந்தவன், இவன் அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியவன். பலவீனமான மூமினை விட பலவீனமான மூமின் அவன்கிட்ட நலவிருக்கும், அல்லாஹ் அவன் கேட்ட உதவி செய்வான், அவனுடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ரசூலுல்லாஹ் அதையும் சொன்னாங்க, அதுல ஹைர் இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர் யார்? ஒரு மூமின் பலவீனமாக இருப்பார், அவரு தொலை வருவார், தொலை வந்தா நல்லா திருந்தி நான் தொழணும், இந்த ஜும்மாவிலேருந்து இந்த அசர்லேருந்து 5 நேரம் தொழணும்னு தொலை வருவார். யாராவது அவரை பார்த்து நீங்க என்ன புதுசாக தொலை வாரீங்கன்னா பாருங்க, அவர் என்ன ஏளனமா சொல்றாரு, அதனால நான் தொழ மாட்டேன், அப்படி அவங்களோட முடிவுகள் அப்படி வந்துடும். அல்லது அவர் ஏதாவது நன்மை செய்ய பார்ப்பாரு, நன்மை செய்ய பார்க்கும்போது யாராவது 2 பேர் நக்கல் பண்ணோடனே அவர் அப்படியே அதுலேருந்து ஒதுங்கிடுவார். இது பலவீனமான உள்ளம், பலவீனமான பக்குவமற்ற தீர்மானம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப ரமலான் காலத்துல பாருங்க, ரமலான் காலத்துல பள்ளி நிறைஞ்சிருக்கும், ஃபஜ்ர் ஜும்மா மாதிரி இருக்கும், அப்படியா இல்லையா? ஃபஜ்ரே ஜும்மா மாதிரி இருக்கும். இப்ப யாராவது என்ன நோம்புக்கு மட்டும் தானே நீங்க வாரீங்கண்டா இப்ப எப்படி முடிவெடுப்பாங்க? ரைட், நான் இவன் வார பக்கத்துக்கு நான் வரக்கூடாது, தனியா எப்படியாவது இவன் கண்ணுக்கு படாம தொழுதுட்டு போகணும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும். யாரும் எதையும் எப்படியும் எங்கும் பேசுவார்கள். அந்த வாய்களுக்கெல்லாம் எங்களுக்கு திரை போட முடியாது, அந்த வாயெல்லாம் அடைக்க முடியாது. நான் முடிவெடுத்தால் யார் எதை சொன்னாலும் நான் அதுல தெளிவாக இருப்பேன். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யஹ்ரி சலாமாயம் ஃபவ், உனக்கு பலன் தருது நீ உன்னை முடிவெடுத்தா நீ அல்லாஹ்ட்ட உதவி தேடு, அதுல நீ ஈடுபடு. அதுதான் ஒரு மூமினுக்கு. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அதை பலமாக ஆக்கி கொள்றதுக்கு ஒரு மூமின் தன்னுடைய ஆன்மாவை, நஃப்ஸை, கல்பை